ஹல்லேலூயா. அவருக்கென்று நன்றி பலிகள் செலுத்தி அவரை துதித்து பாடி அழகாக இந்த இடத்துல கடந்து வந்து எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா காரியங்களையும் நம்மளுக்கு எவ்வளோ முக்கியமான வேலை இருந்தாலும் அதை அப்படியே ஒரு இடத்துல ஒதுக்கி வச்சுட்டு இன்று இந்த அமாவாசை அன்று என் தேவன் என்னோடு கூட ஏதோ பேச இருக்கிறார், எனக்கு ஒரு விடுதலையை கொடுக்கவிருக்கிறார், எனக்காக எங்கள் அப்பா ஏதோ செய்ய போகிறாருன்ட்டுல ஒரு வாஞ்சையோடு கூட இங்கே வந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இங்கே ஒவ்வொருவரும் அமர்ந்து கொண்டு இருக்கிறீங்க, அநேகர் பார்த்து கொண்டு இருக்கீங்க. ஹல்லேலூயா. அதற்கு அவருடைய பிரசன்னம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமுண்டதாக இருக்கிறதுல இந்த உலக பாரத்தோடு வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த இடத்துல அமர்ந்தவர்களாக இருக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் என்ன பண்ணணும், ஈசப்பா என் உள்ளத்தில் வாங்க, ஈசப்பா என்னோடு கூட நீங்கள் பேசுங்க, ஈசப்பா என்னோடு கூட நீங்கள் இடைப்படுங்க என்று சொல்லி என்ன பண்ண போகிறோம். கொஞ்ச நேரம் முடிந்தவர்கள் எழுந்திருந்து உண்மையான இருதயத்தோடு கூட இவரை நம்ம ஆராதிக்க இங்கே வந்திருக்கிறோம்ல, அவரை ஆராதிக்க போகிறோம். கண்களை மூடி கொஞ்ச நேரம் இல்லை அவரை துதித்து மனதார துதித்து பாடும்பொழுது, உள்ளத்திலிருந்து பாடும்பொழுது கண்டிப்பாக அவருடைய பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்ய வல்லமை உள்ளது. இல்லை அந்த விசுவாசம் உள்ளவர்களாக எழுந்திருப்போமா? கொஞ்ச நேரம் கண்களை மூடி அவரை துதிக்கும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனுக்கு நம்ம இடம் கொடுப்போம். அவரை துதிக்கும் பொழுது நம்மை மறந்து நமக்குள் இருக்கிற அந்த கிறிஸ்து வெளிப்படுவார். கொஞ்ச நேரம் கண்களை மூடி அனைவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுமே. கேட்குறீங்களா? தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுமே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுமே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுமே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுமே. கரங்களை உயர்த்தி தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுமே. அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து செல்லுகிறோம். தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். இல்லை அந்த உணர்வுள்ளவர்களாய் இங்கே நீங்களும் நானும் தனிமையா இல்லை, நம்மளுக்கு இன்று கொடுக்கப்பட்ட அந்த தூதர்கள் நம்மோடு கூட இங்கே இருக்கிறார்கள். அந்த விசுவாசம் உள்ளவர்களா அந்த பரலோகத்தில் எப்படி தேவனை துதித்தார்களோ அந்த வைராக்கியத்தோடு கூட கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். சொல்றீங்களா? தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுமே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுமே. தேவ பிரசன்னமே
அக்கினி உங்களுக்குள்ள எனக்குள்ள பற்றி எரியணும் அந்த விசுவாசத்தோடு கூட. உங்கள் இருதயத்திலே பிரசன்னமாக போகிறார். அந்த வாஞ்சையோடு அந்த விசுவாசத்தோடு கூட கண்களை மூடி வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே நிரம்பி வழியுமே. எனக்கு வழியணும், அந்த அபிஷேக வல்லமை என்னில் நிரம்பி வழியணும்னு கேட்க போகிறோம். அவருடைய பிரசன்னம் எந்தெந்த இடத்துலலாம் இருந்ததோ அங்கெல்லாம் ஒரு அற்புதம், அங்கெல்லாம் ஒரு விடுதலை இல்லை. யோசித்து பார்ப்போம், அன்றைக்கு அந்த பெந்தேகோஸ்தே நாளில் அவர்களுக்குள்ள ஊற்றப்பட்ட அந்த அபிஷேக வல்லமை, அந்த பிரசன்னம் அந்த பேதுருவை நிரப்பும் பொழுது அவனது வாய்களிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் அனைவரையும் ஆச்சரியமடை செய்தது. அல்லேலூயா! அப்படிப்பட்டதான ஒரு அபிஷேக வல்லமை, அப்படிப்பட்டதான ஒரு விடுதலை, அப்படிப்பட்டதான ஒரு அற்புதம். நீங்க நடக்க முடியாதுன்னு நினைச்சத அந்த பிரசன்னம் தான் உங்களுக்கு நடத்தி கொடுக்க முடியும். அந்த விசுவாசம் வேண்டாமா? அந்த வைராக்கியம் வேண்டாமா? கண்களை மூடி சகோதர சகோதரியை மறந்துருங்க, எல்லாரையும் மறந்துருங்க. இந்த மனிதர்கள் நம்மளை கிண்டலும் கேலியும் செய்ய மாத்திரம்தான் இருப்பாங்களே தவிர்த்து அந்த ஆண்டவர் மாத்திரம்தான் நம்ம உள்ளார்ந்த இருதயத்தை பார்க்கிறார். கொஞ்ச நேரம் அந்த உண்மையுள்ள இருதயத்தை அவருக்கு கொடுக்கலாமா? கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகே
நீங்க தான் ஆண்டவரே. எனக்கு தஞ்சமாய், எனக்கு கோட்டையாய், எனக்கு துருகமாய், எனக்கு ஒரு நல்ல தோழனாய் இம்மட்டுமாய் வழி நடத்தி வந்தீர். உங்களுடைய பிரசன்னம் ஆண்டவரே என்று சொல்லி உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். அப்படியே கண்களை மூடி கேட்க போகிறோம். ஆண்டவரே, ஒன்றுக்குமே உதவாதவன் என்று சொல்லி என்னை தள்ளியவர்களுக்கு மத்தியிலே ஆண்டவரே என்னை அழகாய் உருவாக்கி வைத்திருக்கிறீங்களே சுவாமி. எனக்குள்ள இருந்த எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி ஒரு கிறிஸ்தவனாய் என்னை இன்று நிறுத்தி வைத்திருக்கிறீரே. உங்களுடைய அன்பை நினைத்து என்று சொல்லி உணர்ந்தவர்களாய் எங்களோடு கூட சேர்ந்து வாய்களை திறந்து உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். கரத்தை உயர்த்தி அவரை நோக்கி சொல்றீங்களா? அப்பா, உங்களுடைய பிரசன்னம் என்னை ஆண்டு கொண்டது. உங்களுடைய பிரசன்னம் என்னை வழி நடத்தினது. உங்களுடைய பிரசன்னம் என்னை தாங்கியது. என்னை தள்ளாடின சூழ்நிலைகளிலே ஆண்டவரே அப்பா கரம் பிடித்து நிறுத்தினது. அந்த பிரசன்னத்திற்காக உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லி அப்படியே கண்களை மூடி யோசித்து பார்க்க போகிறோம். அப்பா, பொய்யான என்னுடைய வாழ்வை நீர் மெய்யாய் மாற்றினீர் ஆண்டவரே. அப்பா, ஒன்றுக்குமே உதவாத மண்ணான என்னை உம்முடைய கண்கள் கண்டதே. அந்த அன்பை நினைத்து ஆண்டவரே, அந்த வேலையை நினைத்து உள்ளத்திலிருந்து சுவாமி உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லி பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினீர். மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. சொல்றீங்களா? உள்ளத்திலிருந்து வாய்களை திறந்து அவரை துதிக்க தான் நம்முடைய வாழ்வில் அற்புதம் நடக்கும். நம்ம மனசுக்குள்ள பாடுறதில்லை, நம்மளை மறந்து அவரை துதிக்கும் பொழுது அவருடைய பிரசன்னம் அளவில்லாமல் நம்முடைய மேலே, நம்முடைய சிரசின் மேலே ஊற்றப்படும். பிரியமானவர்களே, எந்த வெட்கமும் படாம நம்முடைய தகப்பனை உள்ளத்தில் இருந்து ஆராதிங்க. கண்களை மூடி யோசித்து பார்க்க போறோம்ல. உங்களுடைய பிரசன்னம் ஆண்டவரே என்னை தாங்கியது. உங்களுடைய பிரசன்னம் என்னை வழி நடத்தினது. உங்களுடைய பிரசன்னம் என்னை எந்த பக்கமும் வழி விலக விடாமல் நிறுக்கி என்னை அப்பா அந்த இடுக்கமான வாசல் வழியிலே கொண்டு சேர்த்ததே. அந்த அன்பை நினைத்து ஆண்டவரே நீர் என் மேல் வைத்த அந்த அன்பை நினைத்து அப்பா உம்மை நோக்கி வந்திருக்கிறேன் சுவாமி. மனிதர்களை நம்பி ஏமாந்து போன வேளையிலே ஓ என் தேவன் எனக்காய் ஏதோ ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். உம்மை மறந்து போன நாள் ஆண்டவரே என்னை நீர் மறுபடியுமாய் சேர்த்து கொண்டீரே. அந்த பிரசன்னத்தை அந்த அன்பை நினைத்து உம்மை மறந்து போன எனக்கு அப்பா நீர் அடைக்கலமாக இருந்தீரே. உம்மை மறுதளித்து ஓடின எனக்கு சுவாமி நீங்கள் எல்லாவற்றையும் மாற்றி என்னை மறுபடியுமாய் மீண்டும் கட்டி வைத்தீரே. என்னை மறக்காமல் இருந்தீங்களே என்று சொல்ல போகிறோம். கண்களை மூடி உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும்.
உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். சொல்றீங்களா வெட்கத்தை விட்டு? ஆமாம்பா, உம்மை மறந்து போயிட்டேன், வேதத்தை வாசிக்க மறந்தேன், ஜெபிக்க மறந்தேன். ஆண்டவரே கொஞ்ச நேரம் அப்பா, கொஞ்ச நாட்கள் இந்த உலக காரியத்துக்கு பின்னாடி ஓடிவிட்டேன். இன்று உமக்காக வந்திருக்கிறேன் என்று சொல்லி அப்பா, நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, ஆனால் என்னை நேசித்தீரே ஏசப்பா, உம்முடைய அன்பு இருக்கு. என்ன நினைச்சிருங்கப்பா, என்ன மறந்துடாதீங்கப்பா. ஆண்டவரே, என்னை விட்டு விலகாதீங்க சுவாமி, என் கரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? ஒன்றுக்குமே உதவாத நம்மளையும் ஏதோ ஒரு காரியத்திற்கு எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறாரு. நம்மளை எந்த இடத்திலும் வெறுத்து ஒதுக்காம உன்னால முடியும், உன்னால முடியும் என்று சொல்லி அந்த உதவாத நம்மள உறவான அந்த நல்ல தேவனை மறந்துடாதீங்க. அவர் செய்த நன்மைகளை நினைத்து கொஞ்ச நேரம் நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. மறுபடியும் தேவகுமாரா. ஆண்டவரே, என்ன நினைங்கப்பா, என்ன மறந்துடாதீங்கப்பா, கொஞ்சோன்னு நினைச்சுக்கோங்கப்பா. ஆண்டவரே, நான் தவறு செய்து விட்டேன், உம்மை விட்டு ஓடி விட்டேன். அப்பா, உமக்கு நேரம் செலவழிக்கல, நீங்க சொன்னதை கேட்கல, ஆனாலும் இப்ப நீங்க வேணும்னு வந்திருக்க ஆண்டவரே. என்னை விட்டு விடாதீங்க ஆண்டவரே. அப்பா, என்ன மறந்து போகாதீங்கப்பா, நான் எங்க டேடி போவேன். நீங்க இல்லைன்னா எனக்கு ஆசீர்வாதம் இல்லையே. அப்பா, நீங்க இல்லைன்னா என் வாழ்வில் சுகம் இல்லையே. நீங்க இல்லைன்னா நான் பாவியாகி விடுவேனே சுவாமி. ஓ லலா ராதா ரபா கதுரா லபா. உள்ளத்தில் இருந்து கேட்கிறீங்களாப்பா? ஆண்டவரே, என்ன நிரப்புங்க சுவாமி. ஆண்டவரே, உங்களுடைய அன்பினால என்ன நிரப்புங்க சுவாமி. என்னை விட்டு விடாதீங்க அப்பா. ஆண்டவரே, என்னை விட்டு விடாதீங்க சுவாமி. நான் ஒன்றுக்குமே உதவாதவன், நான் ஒன்றுக்குமே உதவாதவன். உம்மை விட்டு மறுதலித்து ஓடினேன் ஆண்டவரே, மறக்காதீங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, மறக்காதீங்க டேடி, எங்களை மறந்து விடாதீங்க டேடி. நீங்க நினைச்சாதான்ப்பா எங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்க எங்களை நினைத்தால் மாத்திரமே ஆசீர்வாதம் ஆண்டவரே. ஒருவேளை உம்மை மறந்திருந்தோம்னா எங்களை மன்னியும் சுவாமி. மறுபடியும் ஆகும் பட்சம் வந்திருக்கிறோம், வெட்கப்பட்டு போகாமல் பார்த்து கொள்வீராக. ஆண்டவரே, உண்மையாய் ஆராதித்து, உண்மையாய் கேட்டு, உண்மையாய் அவர்கள் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு உம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வைராக்கியத்தோடு நிற்கிற அந்த பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்விலும்
ஒரு பலத்த அற்புதத்தை என் தேவன் நீர் செய்வதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் சொல்ல தகப்பனே. ஆமென்.